நேற்று சேலம் போனில்ல, அதனால் வலி கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கு. இங்கே ஒன்றா கலப்பு இங்கே இருக்குதுடா. ஓகே நண்பா, நீங்கள் அவ்வளோதான், வேலைலாம் முடிஞ்சது. அதனால் நம்ம சந்தோஷ் கழுவுன்னு தேய்ச்சி எடுக்கிறாரு. ஒட்டி அப்படி கண்ணாடி மாதிரி தூக்குன்னு கீழே போடு, இல்லை இடிக்கும் வேலை. கீழே போனால் நான் கீழே போட்டிருப்பேன். நீ போடு விடாமா, இப்போ போய் வண்டி எடுத்துரு. ஓகேன்பா, இன்றைக்கி ஒரு மேட்டு காடு, நிறவன காடு, ஒரு 2 மணி நேரம் 5 கிலோ போட சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஏய் பணம்டா, பணம். தான் பணம் பணம். ஸ்டண்ட்டெல்லாம் காட்டில் எடுக்கணும்ல, கண்டென்ட் என்னமோ அதை கொடுத்தோம்னா போதும். டயர் இன்னைக்கு 50,000 என்ன அவ்வளோ தானாவா? கொஞ்சம் முன்னாடி இன்னும் கொஞ்சம் சென்டர் போடு, கீழே போடு. சொல்லி கொடுறா, கையில் லூஸ் கொடுக்க. ஏன் சந்தோஷம், அந்த 2 ஓட்டை எதுக்கு கொடுத்துருக்குறாங்க? அது ஒன்று மேலே போகணும், ஒன்று கீழே போகணும்னு எங்களுக்கு தெரியும். எதுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த கம்பெனிக்காரர்? ஐ சென்சிங்னா லோ சென்சிங்னா? மேலே போட்டு ஓட்டினா என்ன அவ்வளோ வரும், கீழே போட்டால் ஓட்டினா என்ன அவ்வளோ வரும்? இதெல்லாம் சொல்ல அந்த ஐ சென்சிங் லோ சென்சிங் அது சொன்னது நான். அது என்ன பர்பஸுக்கு அதை மட்டும் நல்லா கேவரமாக கேட்டுக்கிட்டான். அது என்ன பர்பஸ்ன்னு இன்னும் தெரியல. ஹை சென்சிங்ல போட்டா சென்சிங் டக்குன்னு வேலை செய்யும், லோ சென்சிங்ல போட்டா ஸ்லோவா வேலை செய்யும். அது சென்சிங் வேலை செய்யறதுனால என்ன நடக்கும்? தலப்பை தூக்கும். போட சரியா போச்சு. டேய் டேய் இடிக்குது, நாங்க இடிக்கண்டா. இடிக்கும், அதுதான் வரும். கையை கரெக்டாக லூஸ் விடு கொஞ்சம். இப்போ போடு. சந்தோஷ போதும் 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 போதும், நாங்கள் அப்புறம் பார்த்துக்கிறோம். இது கிட்ட நெருக்கி விடு பார்க்க. பார்த்து ஃபேமிலி பிளானிங் ஆகிற போது சந்தோஷுக்கு. அது அப்படியே நேராக வந்து சீட்டில் இடிக்கும். போதும் 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 போதும், அக்காட்டுக்கு போதும். அது உடஞ்சே போச்சு. பைக்கத்து வெயில்ல சாகணுமே. மாப்பு அப்படியே மேலே எடுத்துட்டு விட மாப்பிள்ள. பானட் ஒருத்தோட உடச்சிட்டு போலாம். படுத்துறீங்கடா டேய். லிஃப்ட் கொடுத்ததா? வேஸ்ட் பண்ணிட்டேன் மொத்தம். டீசல் விழுகுது சுத்தமாக இல்லையா? வீட்டுக்குள்ள போய் பாருங்க, உள்ள சாக்குள்ள. எவ்வளோ பெரிய வேஸ்ட்டு. மூத்திர விட்டுக்கலாம். அவ்வளோ போகிறாடா ஒய்யால. இன்ஜினே சீஸ் பண்ணுற அளவுக்கு போகிறா. சரி, ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் மிக்சிங் போட்டுக்கலாம். ஒருத்தர் டீசல் பிக்கப் பத்தலைன்னா ஃபுல் பண்ணிவிட்டு 2 லிட்டர் பெட்ரோல் அடிப்பாங்க. அது மாதிரி நாமளும் ஃபில் பண்ணி கொஞ்சம் நம்ம பெட்ரோல் கொஞ்சம் போட்டுக்கலாம்.
பவர் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். போகலாம். வாடா, வெயில் அடிக்கல. பைசன் போய் எடுத்துகிட்டு போய் ஜாலியாக ஓட்டலாம். பைசன் போய் எடுத்துகிட்டு போய் இருக்கலாம், ஜாலியாக ஓட்டிட்டு வந்துருக்கலாம். போகலாம். போயிட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு டேஸ்ட் அடிச்சுக்கிட்டு சுத்தமாக ட்ரைக்கு வேறு 1000 ரூபாய்க்கு டேஸ்ட் அடிச்சுக்கிட்டு அப்படியே போக வேண்டாம். ஒரே மாதிரி வந்துக்கிறான் பாருங்க. இப்போ திருமுகத்தை உலகமே பார்க்கட்டும். தேவையில்லையா? ஏடா இப்படி அசிங்கப்படுத்திட்டான்? பார்க்குறியா? மட்டும் பாரா டாடா சொல்கிறா, ஆய் சொல்கிறான்னு. ஒப்புனுக்குது ஆய். அப்லோட் பண்ணி நான் பார்க்குறேன். அவ்வளோ நம்ம வேலை முடிஞ்சில பம்பு தூக்கி போட்டு ஊற்றுது. அதெல்லாம் ஓட்ட பண்ணிட்டு ஓடுற மாதிரி தான் ஓடுவோம். ஆனால் மாற்ற சொன்னால் மட்டும் மாற்ற மாட்டேங்க. இத்தனை மூஞ்ச காட்டணும், மூஞ்ச காட்டலனா நீ பண்ணன சார், அதை தான் பண்ணணும், வேற வழி. ஐயோ கடவுளே. போலாம். கையிலலாம் எதுக்கு ஆகுது? ஓகேன்பா, எப்படியும் ஒரு 2.5 மணி நேரம் கேரண்டியாக ஓடும். 3 மணி நேரம் ஓடும். அதெல்லாம் எதுக்கு ஆக்கணேன்? ஆகும். எங்கள் ஊர் பவர் பிளான்ட். எங்கள் ஊருக்கே கரண்ட் இங்கே தான் சப்ளை ஆகுது. அவ்வளோக்கா மாப்பிள்ளைக்கு தடம் தெரியல, எதில் போக சொல்கிறது, எதில் போகலாம் அதில் போகலான்னு இருக்கிறான் பாருங்களேன். அவ்வளோதான் ப்ரோ, அவ்வளோதான். சைட்டுக்கு வந்தாச்சு. நாங்களும் இப்படி தான் தள்ளுவோம். பழைய பேட்டரி ஆகிட்டா 3 வருஷத்துக்கு மேலே நாங்களும் தள்ளி விட்டுக்கிட்டா ஒரு 10 நாள் தள்ளுவோம். அதுக்கு மேலே போய் புழுதி காட்டில் நின்று போச்சுன்னா எப்படி தள்ளுறது? அப்புறம் பணம் போட்டுட்டு அப்புறம் புதுசாக எடுத்து போட வேண்டியதான். மாப்பா மேலே போ. இதா போகிறோம்ல, அவர் இங்கே தானே இருக்கிறாரு. இதெல்லாம் ஓரளவு கல்லாம் சோதிச்சு விட்டீங்களா?
இப்போ நிறவன வயலெல்லாம் ஜோதிச்சாச்சு. இது எதுக்கு இந்தஞ்சோடு வரப்பு? மேட்டுக்காட்டுக்காரனுக்கு எதுக்கு இந்தஞ்சோடு மண்ணு திட்டு? இங்கே ஒரு குழி எதுக்கு விட்டு வச்சுக்கிறீங்கண்ணா? அடுத்துக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கா, கொஞ்சம் வேகமாக போ. ரெண்டு சால் ஓட்டலாமா ஒன்று ஓட்டலாமாண்ணா? ரெண்டு ஓட்டணும்டா, எல்லாம் இறுகி போய் கிடக்குது. ரெண்டு ஓட்டணும். கல் இருக்கும் பார்த்துக்கா. இந்த வட்டம் இந்த யூத்தூவில் கொஞ்சம் கல் இருக்கும், அதெல்லாம் அந்த பக்கம்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அந்த ஒரு பாறையும் எடுத்துருந்தீங்கன்னா சூப்பராக போயிருக்கும். நீ வந்தால் எல்லாத்தையும் வேட்டு வச்சு விட்டு போகிற மாதிரி தான் பார்க்கணும். ஓகேங்க, ஜேசி போட்டு எல்லாம் வெறும் பாறையாக கிடந்து காடு திருப்பினாங்க. இதில் என்ன ஒரு கிஸ்ட்னா, கல் மாட்டினா தோழி முடிஞ்சு போயிடும். பார்த்து பார்த்து ஓட்டணும். இந்த வட்டம் கல் இருக்கும், இந்த வட்டம் கல் இருக்கும், கல் இந்த வட்டம் இருக்கும் பார்த்துக்கா. மேக்சிமம் நம்ம வண்டியில் கல் ஆம்பு கட்டாகாது, இருந்தாலும் ஒரு பயம். எப்படி ஒன்று விட்டு ஒரு நண்பர் தான் சொல்லாரு ப்ரோ, எனக்கு வந்து எந்த வண்டி எடுத்தாலும் 7 லிட்டர் 8 லிட்டர் குடிக்குது ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணலாம்னு நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது எந்த பிராண்ட் எடுத்தாலும் அதே மாதிரி டீசல் குடிக்குது, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிறாரு. அதுக்கு கலப்பை வண்டி கரெக்டாக வெயிட் வச்சு ஓட்டணும் ப்ரோ. எந்த வண்டியுமே நம்ம ஓட்டுறது தான் பொறுத்து தான் டீசல் குடிக்கும். நம்ம இஷ்டத்துக்கு பிடிச்சிட்டு அழுத்தி பிடிச்சிட்டு ஓட்டினா எந்த வண்டியுமே மைலேஜ் வராது. ஒரு லிமிட்டு தான். நாமளும் 10 ரூபா சம்பாதிக்கணும், காட்டுக்காரனும் திருப்தி ஆகிற மாதிரி தான் உழவு ஓட்டணும். அதுக்குன்னு வந்து இருக்கிற ஆழத்தெல்லாம் பூரா கலப்பையும் முழு விட்டுக்கிட்டு வண்டி சங்கடிச்சு அடித்து ஓட்டினா எந்த வண்டியுமே மைலேஜ் வராது ப்ரோ. இப்போ பாருங்கள், M3யில் ஓட்டுறான், ஆர்பிஎம் கட் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கிறான். இப்படி ஓட்டினா தான் எந்த பிரச்சனையும் இல்லை. அதை விட்டுட்டு அப்புறம் நல்லா ஒண்டை போடு, நல்லா ஒண்டை போடு. நல்லா வெறும் கல் மாட்டுது. டமக்கு டுமுக்கு டமக்கு டுமுக்கு டமக்கு டுமுக்குன்னு கல் மாட்டுது. ஒரு 2 சால் ஓட்டி விட்டு அப்புறம் ஸ்ப்ரிங் கலப்பில் ஓட்டு ஓவர் ட்ரை ஆன் பண்ணியா. டூ வீல் டிரைவ் தான் ஓட்டணும். டூ வீல் டிரைவில் ஓட்டினா தான் டிரைவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியும். நல்லா ஏற்றி ஓட்டு, அந்த கரை ஒண்டை இருக்குது. மாப்பிள்ள என்ன ஏற்றி போடுதா? ஏற்றி போடு. எதை ஏற்றி போடுறதா? நினப்பு போகும். கல்லுக்கிட்டு தெரியுதுல்ல, அந்த கல்லுக்கிட்ட ஒன்றை பிடிச்சி ஓட்டு. ஓகே, நம்ம நிறவுனது ஜேசிபியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒண்டை பிடிச்சி நிறவாக விட்டுட்டாங்க. போய் சுற்றிட்டு வந்துடும். இது நம்ம ஜேசிபி வந்துருந்தா நம்ம ஜேசிபியில் ஓட்டுருக்கலாம் ப்ரோ. அதுங்காட்டியும் வந்து பழைய ஜேசிபிக்காரருக்கு அமௌண்ட் தரணும்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பழைய ஜேசிபி ஓடிச்சு. நம்ம ஜேசிபி ஓட்டிருந்தா கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வேறு ஜேசிபி ஓடிச்சு. இந்த இடத்துல மட்டும் ஒரு கல் மாட்டிருக்குது. கலப்பு 5 கலப்பு எடுக்கணும்னா இது மாதிரி எடுத்துக்காம ப்ரோ. அச்சு கலப்பில் மேக்ஸிமம் கல்லை அவாய்ட் பண்ணிடலாம். இல்லைனா சும்மா இந்த காலிஞ்சி போல்ட்டு கொடுக்குறாங்க பாருங்கள், கலப்பை போல்ட்டு, அந்த லோடு போல்ட்டு போட்டுக்கிற கலப்பை எடுக்காதீங்க. 10 ரூபா சம்பாதிக்கிறது எல்லாமே போல்ட்டு வாங்கியே முடிஞ்சு போயிடணும். இப்போ இந்த மாதிரி காட்டெல்லாம் வந்தால் இப்போ
இதே கட்டாயிருமான்னு நான் பயந்துக்கிறேன். ஏன்னா காடு அந்தளவுக்கு கல் காடு. சுத்தமான காடாக இருந்தால் எதுக்கும் ஃபீல் பண்ண தேவையில்ல. கல் காடுங்கிறதுனால கண்டிப்பாக ஃபீல் பண்ணணும். கட்ட ஆகாது, பார்த்து ஓட்ட சொல்லிக்கிறேன். டெப்த்து கொடுக்காதரா, லிமிட்டாக பிடிச்சி ஓட்டுறான்னு சொல்லிக்கிறேன். அப்புறம் பார்க்கலாம். மீனுக்காரர் பாரு, ஓரம் போதுமானு பாருண்ணா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏற்றி ஓட்டிவிட்டேன். அதை 2 சால் ஓட்டினா தான் மறுபடியும் ஓட்ட தான் எல்லாம் அந்த மண் திட்டெல்லாம் கீழே இறங்கும். ஏன் அன்னைக்கெல்லாம் ஒண்டை கத்திரிச்சு எடுக்க வேண்டியதானே? கொலி வரப்போ தான் நான் ஒண்டை கட் பண்ணி எடுத்துருந்தேன். இப்போ வயல் அத்தா இருக்கும்ல பாரு, எவ்வளோ ஒரு அடியே கிடக்குது. அண்ணானே வந்துடும். இல்லை அன்னைக்கே பண்ணியிருந்தா ஒரு வேலை முடிஞ்சிருக்கும்னே. நல்லா ஜேசிபியில் டிராக்டரில் பிடிச்சி கொட்டி மண் வந்து தார் ரோடு மாதிரி ஆயிடுச்சு. இறுகி போச்சுண்ணா. வண்டி மேலே வண்டி எத்தனை மெதி, கொஞ்சம் மெதியா. அதெல்லாம் பொறுக்கி போடுவார். இவருக்கு என்ன வேலை கோமணத்தில் இருந்து கட்டிக்கிட்ட? நீ கிளச்சி மட்டும் கூட 2 வெள்ளாமே கல் பொறிக்கே செத்து போயிடுவார். அந்த வயலில் அப்போ தான் வீட்டுக்கு முன்னாடி பொறுக்கி கல்லெல்லாம் ஒரு வழியாக சேர்த்துனா. இப்போ திரும்பியும் கல் பொறுக்கிற வேலை. உனக்கு வரிச்சு ஃபுல்லாக இதே வேலை தான். ஏன்னா அந்தளவுக்கு வேலை இருக்குதுன்னா அப்புறம் என்னென்ன பண்ண முடியும்? போகிறான் கல்லாலாம் கடந்துச்சு இடம் போகிறான். மாப்பிள்ளை என்னங்கிறான், கலப்பி விட்டாவே கடக்கு முடக்குங்குதுக்கு மாமா அப்படிங்கிறான். இப்போ வந்து இந்த ஆர்பிஎம்க்கு வந்து எப்படி காட்டாலும் ஒரு 4.25 லிட்டர் டீசல் எடுக்கணும் ப்ரோ கணிப்புக்கு. அப்படி நினச்சிக்கணும். டீசல் குடிக்குதுன்னா பணம் சம்பாதிக்கிறோம்ல. பணம் சம்பாதிக்கும் போது கொஞ்சம் டீசல் செலவு பண்ணால் என்ன ஆகி போயிடுவோம். டீசலே குடிக்கக்கூடாது. வண்டி ஓடணும்னா 10 ரூபாய் இறச்சா தான் 10 ரூபாய்க்கு சம்பாதிக்க முடியும். ஓட்டுற காசெல்லாம் மீதி ஆகிற மாதிரி இருந்தால் நானும் என்னையும் கையில் பிடிக்க முடியாது, வண்டி ஓட்டுற யாரையுமே கையில் பிடிக்க முடியாது. மணிக்கு ஒரு 400 ரூபா 500 ரூபா கிடைச்சா போதுன்னு நினச்சிட்டு ஓட்ட வேண்டியது தான். 5 கலப்பையா அவளை கலப்பையெல்லாம் எடுத்து வந்துருந்தா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாத எடுக்குதா. கலப்பை இப்படின்னா ஆடிக்கிட்டே போகுது. அது 2வது சாருக்கு வந்துடும். எல்லாம் காடு வந்து ரொம்ப 5 ரூபா கிடஞ்சி ப்ரோ. அதனால் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த மேட்டில் இருக்கிற மண்ணெல்லாம் கீழே இறுகி போச்சுங்கண்ணா. அடிச்சாலுக்கு தானே போயிடும். தண்ணி நிற்கிறதுக்கு இல்லையெல்லாம் மழை பெஞ்சா இப்படி ஓடி போயிடுதுல்ல. மெதிப்பட்டது தான் அதெல்லாம் மண் வந்துடும்ண்ணா. ஓகே நண்பா, இன்றைக்கி வந்து அந்த 50 HP வண்டி டெமோ எடுத்து வந்து ஓட்டணும்ல நோவா சீரிஸ், அதோட கமெண்ட் கொஞ்சம் ரீட் பண்ணிடலாம் ப்ரோ. ஏன்னா விட்டா கமெண்ட் ரீட் பண்ணால் அது அதிகமாகிட்டே போகும். அதனால் அதோட கமெண்ட் கொஞ்சம் ரீட் பண்ணிடலாம். அந்த டெமோ வண்டி கமெண்ட்டு அது கமெண்ட் அதிகமாக வந்துருக்கு. 90 கமெண்ட் இருக்குது. எப்படியே 40 கமெண்ட்னாச்சும் வந்துருக்கும். ஏகே கேஸ் 3607 நம்பர் கேட்டுருக்க ப்ரோ. இந்த வண்டி வந்து 50 HP வந்து ஃபுல் ஆப்ஷன் வண்டி என்ன ரேட்டு ப்ரோ இன்றைக்கி அப்படின்னு? 11,40,000 ப்ரோ ஃபுல் ஆப்ஷன் வண்டி. ஓகேவா? 50 HP சீரீஸு. அடுத்தது 0 விவசாயி. தேங்க்யூண்ணா. அப்பா ரொம்ப நாள் கழித்து அவர் கேட்டதை நிறைவேற்றியாச்சு. அடுத்து நிசாந்த் மோகன் அண்ணா வீலிங் பர்ஃபார்மன்ஸ் புது வண்டியில் எப்படி ப்ரோ வீலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க? வேறு யாராச்சும் பார்ட்டி இருந்தால் நான் கேட்டு வேணால் எடுத்துகிறேன். அடுத்து சந்தோஷ் ஜாண்டியர் அண்ட் மேட்ரி வேறு தான் 50 T400 சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் நான் சொல்கிறாருன்னு தெரியல. ஓகே சந்தோஷ் ஜாண்டியர் டெமோ பார்த்த ஃபீல்டு சரியில்லை ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அது வந்து ஜாண்டியர் வந்து டெமோ ஓட்டின ஃபீல்டு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரொம்ப மணல் கண்டம். அதனால் டயர் ஸ்லீப்பேஜ் அதிகம். அந்த நோவா சீரிஸ் ஓட்டினது நல்லா மண் கரெக்டான பதமாக போச்சு. அதனால் அது ஓட்டுறதுக்கு அருமையாக இருந்துச்சு. அடுத்தது
செந்தில்குமார் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ். அடுத்து ராஜா சேகர் 505 அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த லிவர் 5 பாயிண்ட் கல்டிவேட்டருக்கு மேலே இருந்தால் தான் சென்சிங் ஒர்க் ஆகும். எஸ் ப்ரோ, அப்படி தான் வச்சு ஓட்டணும். அடுத்தது சரண் சதி சூப்பர்ண்ணா, கல் பாருங்க எந்த கல் பேர். அடுத்தது தினேஷ் 2705 ப்ரைஸ் எவ்வளோ வருது ப்ரோ சொல்லுங்கள் அண்ணா. ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் 11,40,000 சொன்னாங்க ப்ரோ ஆண்ட்ராய்டு ப்ரைஸு. அடுத்தது கினாடி கெனை 9432 பெயிண்ட் வந்து உரியுது ப்ரோ. பெயிண்ட் வந்து அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. பிளாக்ஸு பெயிண்ட் வந்து உரியுது அப்படிங்கிறாரு. ஆமாம் ப்ரோ, அப்படி தான் நானும் கேள்விப்பட்டேன். அது எதனால் அது உரியுதுன்னு தெரில. அடுத்து திருமலை ராஜா 7177 சூப்பர் ப்ரோ, ப்ரைஸ் 11,40,000. அடுத்து தீபா சேகர் நாகராஜன் மோகன் அண்ணா மகேந்திர நோவா 605S 4 வீல் டிராக்டர் மாடல் 2013 மாடல் ப்ரோ. எனது 4 வீல் டிரைவில் 2 வீல் டிரைவ் தான், 2013 மாடல். அடுத்து மித்ரன் டிராக்டர் லைஃப் ப்ரோ, சூப்பர் டிராக்டர் அண்ட் பெஸ்ட் மைலேஜ் 5 பாயிண்ட் கல்டிவேட்டர் உங்களோட பார்த்துட்டு டெமோ வண்டி போட்டிருந்தா சூப்பராக இருக்கும் ப்ரோ. ரீட் மோர். எந்த வண்டியுமே நம்ம ஓட்டுறது கரெக்டான ஃபீல்டு அமைஞ்சிக்கிச்சுன்னா அருமையான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் நண்பா. அடுத்து காலேஜ் 355 மிஸ்டர் பிரபா தானே, அவரே தான். அடுத்து சந்தோஷ் என்ன தான் வண்டி வந்தாலும் ஜான்டேர் வண்டிக்கு ஈடு இல்லை. இது எல்லாமே ஒவ்வொரு பர்பஸ் ப்ரோ. நாம் இந்த வண்டி தான் பெரியவன்னு சொல்லக்கூடாது. எல்லா விஷயத்துலையும் ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு விதத்தில் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் யாரும் குறை சொல்லக்கூடாது. இப்போ ஒவ்வொருத்தரும் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு அதை பற்றியே ஓட்ட தெரியாது, ஆனால் அவங்க அந்த வண்டி தான் பெஸ்ட்டும்பாங்க. அது அவங்க எங்களுடைய டேஸ்ட் நண்பா. இப்போ ஏன் டேஸ்ட்டு மகேந்திரா மாதிரி அவங்க எங்களுடைய டேஸ்ட்டு. அடுத்து ராஜ்குமார் ப்ரோ, ஹெச்எம்டி 5911 வீடியோ போடுங்க, ரொம்ப நாளாக கேட்குறேன். எங்கள் ஊரில் ஹெச்எம்டியே இல்லையே ப்ரோ, ஆனால் சூப்பர் வண்டி தான், ஆனால் எங்கள் ஊரில் இல்லையே, கிடச்சா எடுத்து போகிறேன். அடுத்து சூர்யா சேலம் 843 ரேட்டுனா 1140 ப்ரோ. அடுத்து செல்வா தனுஷ் 1100 ப்ரோ, 3 HP கேட்டகிரி சிஆர் டிஜின். ஆமாம், என்ன பண்ணுறான்னு தெரியல. ராஜேஷ் டிரைவ் டெக் 4852 டெமோ கொடுத்தவங்க பாவம் ப்ரோ, வண்டியை கொடுமைப்படுத்துறீங்க. அப்படிலாம் இல்லை ப்ரோ, எவ்வளோ டெப்த்து ஓட்டுறமோ கரெக்டான கீழே தானே ஓட்டி பார்க்குறோம். அடுத்தது சுபாஷ் 7121 ப்ரோ, நீங்கள் ஒரு மைக் வாங்குங்க ப்ரோ. நீங்கள் ஓட்டிக்கிட்டே நாளும் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அண்டு எடிட்டிங் பண்ணும்போது நல்லாயிருக்கும். மைக்கு தான் ப்ரோ ஒன்று வாங்கணும், பார்க்கலாம் என்ன ரேட்டில் வாங்கலான்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அடுத்தது ராஜாதுரை 2781 ரேட்டு ப்ரோ, ரேட்டு தான் ப்ரோ 1140. ஜெகதீப் வீடியோ சூப்பர்ண்ணா. சுராஜ் 855 FE 4 வீல் இங்கே இருக்காண்ணா, வண்டி சூப்பர். இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போகிறேன் நண்பா. அடுத்தது சிகரு 99 வளைஞ்சி போச்சா, கட்டாயே போச்சா? ஓட்டு 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 அப்படியே ஓட்டு. ஒரு பட்டம் ஒன்று கட்டாயிருச்சு. அடுத்து செல்லதுரை 6117 நியூ ஹோல்டு 5510 50 HPயில் எந்த வண்டியும் மகேந்திரா நோவா 6 இந்த 2 வண்டியும் ஒரே மாதிரி தான் ப்ரோ. 2 வண்டியும் இல்லை, எந்த மாற்றமும் கிடையாது. ஒரே ப்ரோ, 2 வண்டியுமே ஒரே மாற்றம் தான். கியர் பாக்ஸ்லேருந்து ஒரே புறம். அடுத்து குட்டி பையன் ப்ரோ, நீங்கள் எப்போ ப்ரோ வந்தீங்க? அந்த குட்டி பையன் தம்பி தான் ப்ரோ. அன்னைக்கு வந்து எல்லோரும் கேட்குறாங்க ப்ரோ, எப்போ வந்தீங்கன்னு ஒவ்வொரு ஏரியாவுக்கும். அது அப்படியே காற்று போக்கில் வர்றது தான் ப்ரோ. அடுத்து அது வாங்கிக்கலாம். பசுமணி ப்ரோ, ப்ரைஸ் ஜாண்டியர் 50 பெஸ்ட்டாக 52 பெஸ்ட்டு, அர்ஜுன் பெஸ்ட்டு. இது சரி, என்ன சொல்கிறதுன்னு தெரில. அடுத்தது பாரத் ராஜா
ராஜீவி 87 ப்ரோ. வாட் இஸ் டிஃப்ரெண்ட் பிட்வீன் யுவோ டெக் ப்ளஸ் ப்ரோ? யுவோ டெக் ப்ளஸோட டார்க் நல்லா இருக்கும் ப்ரோ. அதே மாதிரி டீசல் கொஞ்சம் சேர்த்தி போவோம். இதில் சிங்க்ரோமிஸ் கியர் பாக்ஸு, சேர் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட் வீல்லாம் கொஞ்சம் மண் ஏறும். யுவோ டெக் ப்ளஸில் ஏறாது, இவ்வளோ தான் வித்தியாசம். அது 16 சைஸ் டயரு, இதில் வந்து 14. 0% மைலேஜ் டெஸ்ட் பண்ணுங்க ப்ரோ. 50 HP எது எடுக்கலாம்? மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 585 தான் ப்ரோ மைலேஜ் இருக்கும். நோவா வந்து அதோட கொஞ்சம் டீசல் அதிகமாக தான் போகும். அடுத்து சுகாஷ் 7121 மோகன் ப்ரோ, நீங்கள் ஓட்டினா மட்டும்தான் டெப்த் அதிகமாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் ப்ரோ. இந்த வீடியோவில் நல்ல ஆல் வீடியோஸ் கம்பேர் அஜித் சுஜித் கோகுல். ஓட்டுறவங்களோட இதுதான் ப்ரோ. யாருமே அப்படி தான். நான் ஓட்டினாலும் சரி, நீங்கள் ஓட்டினாலும் சரி, கரெக்டான ஆர்பிஎம் கரெக்டான கியர்லாம் வச்சு கரெக்டான டெப்த் கொடுத்து ஓட்டினோம்னா யாருக்குமே போகும். எனக்கு தான் போகுதுனால எல்லாத்துக்குமே போகும். அடுத்து சரக்குமார் ப்ரோ. ப்ரோ பிரதர், ரொட்டேட்டர் 42 பிளேடு எவ்வளோ ப்ரோ போகும்னு சொல்லுங்கள். 42 பிளேடுலாம் 4.25 லிட்டர் போகும் ப்ரோ, கேரண்டியாக. அதுக்கு மேலே போகாது. அடுத்தது தர்ணகர் 1 ஹவருக்கு ஹவு மச் டீசல் ரிக்யூர்மெண்ட்டு? 4 லிட்டர் போகும் ப்ரோ, அந்த டெப்த் கொடுத்து ஓட்டினோம். அடுத்து ராஜ்குமார் ப்ரோ, இந்த கலப்பை வித்தியாசமாக இருக்குது. ஆமாம் ப்ரோ, இது வீரகன் ஒரு கலப்பை, அதனால் அது அப்படி வித்தியாசமாக தான் இருக்கும். தவமணி 39A32 கிரிப்பர் இருக்கா? இருக்குது ப்ரோ, ஆல் ஆப்ஷன் அவைலபிள் அந்த ட்ரேட்டில். அடுத்தது மருதேஷ் 6627 ஹெச்எம் ட்ராக்னு ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? இல்லை ப்ரோ, அந்த வண்டி பழைய மாடல் வண்டி ப்ரோ, செமையாக இருக்கும், கேள்விப்பட்டிருக்கிறேன். அடுத்து தர்சகன் 1 லிட்டர் டீசல் கிட்டனா எத்தனை கிலோமீட்டர்? 1 லிட்டர் டீசல்னால் ஒரு 10-11 கிலோமீட்டர் போகும் ப்ரோ, M20. அப்படி மோகன்ராஜ் 1076 ப்ரோ, உங்களுக்கு முன்னாடி பெரிய உருண்டை மாமா இந்த வண்டி டெமோ போட்டு இருக்கும். அட தேவையாக இருந்துறனா? ஆமாம் ப்ரோ, போட்டிருக்கிறான். அடுத்து மனோஜ் ப்ரோ, இது எந்த ஊரில் ஓட்டி எடுத்தது? இளம்பல ப்ரோ. டிஎன் கேமர் எப்படி ப்ரோ? பானட் தானாகவே ஓப்பன் ஆகிடுச்சு, அது நல்லா லாக் ஆகலை, அதனால் தானாகவே ஓப்பன் ஆகிடுச்சுப்பா. அடுத்தது அரவிந்த் இந்தானார், இந்த வண்டி ஜான் டியர் 5210 எடுக்கலாம், இல்லை ஆல் ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ இந்த வண்டிக்கு. ஓகே ப்ரோ, அது கரெக்டு தான். ஆனால் ஜான் டியரில் எல்லாமே இதோட ஸ்பெஷலிஸ்ட் தான். மெயின்டெனன்ஸ்னு ஒன்று வரும்போது வந்து இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் விழுவும் ப்ரோ, ஜான் டியருக்கும். அதுதான் பிரச்சனை. மித்தபடிக்கு ஜான் டியர் வந்து இதோட பெஸ்ட் தான் ப்ரோ. மெயின்டெனன்ஸ்னு பார்க்க போனாங்கன்னா இதோட ஜான் டியர் கொஞ்சம் செலவு அதிகம் தான் ப்ரோ. அடுத்து செந்தமிழ் அரசு 2672 ஆன்ரோடு ப்ரைஸ் சொல்லுங்கண்ணா. ஆன்ரோடு ப்ரைஸ் வந்து 11,40,000 ப்ரோ. அடுத்தது மகேந்திரா 475 RMK அண்ணா, 2 வீல் டிரைவில் பர் ஹவருக்கு 5 லிட்டர் போகுமா? கண்டிப்பாக போகும் ப்ரோ, தானியே கேட்கறதால கண்டிப்பாக போகும். அடுத்து நவீன் அரசு 2607 நண்பா, 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ வாடகை? 1200 ப்ரோ, எங்கள் ஏரியாவில் 5 கிலோத்துக்கு. அடுத்தது அஜித்தன் ப்ளூ 8016 ப்ரைஸ் ப்ரோ. ப்ரைஸ் தான் எல்லோரும் கேட்குறீங்க. 11,40,000 அந்த வண்டி. டிஸ்கவுண்ட் எல்லாம் ஆஃபர் போக ஸ்டோரூமுக்கு தகுந்த மாதிரி முன்ன பண்ண மாறும் ப்ரோ. அடுத்தது கொபோட்டோவில் ஒரு பேலர் வீடியோ. இந்த பேலர் வீடியோ எதுன்னு கேளுங்க. நம்ம அந்த பாரத் பேலர் போய் எடுத்தோம்ல, பார்த்துட்டு வந்தோம்ல மேச்சேரியில், அந்த வீடியோ அதோட கமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். அடுத்தது அரவிந்த் SMS 3232 பாரத் பேலர் எடுக்க 2 வருஷமாக ஆராய்ந்து இந்த வருஷம் தான் ப்ரோ எடுத்தேன். தேங்க்யூ நண்பா. நான் ஃபோன் நம்பரை கேட்டேன், நீங்கள் கொடுக்கலன்னோ. அடுத்தது சரத்குமார் ட்ரை தட் ஒன் வி ஆல்சோ லுக்கிங் ஃபார். புரியலையே. அடுத்து குட்டி பிரசாந்த் 2713 அண்ணா, எது எடுக்கலாம்னு 5 பைப்பு ரீல் பார் எடுங்க. 5 பைப்புக்கும் 4 பைப்புக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை ப்ரோ. 5 பைப்புங்கிறது இன்னும் கொஞ்சம் அறிவு எடுக்கணும் உள்ளே போவோம். 4 பைப்புங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு நண்பா. அப்புறம் ரஞ்சித் 96 ப்ரோ, பாரத் பேலர் ஃபினிஷிங் சூப்பராக ப்ரோ. ஒரு பேலர் வந்து ஃபினிஷிங் எடுக்கிறதுக்கும் நம்ம ஓட்டுற ஆளுங்கள் தான் ப்ரோ இருக்குது, ஓகேவா? எல்லா பேலருமே ஃபினிஷிங் வரும், ஓட்டுற ஆளுங்க எடுக்க ரிவர்ஸ் போட்டு எடுக்கிறது தான் இது. அடுத்து ஜெகதீப் வீடியோ சூப்பர் அண்ணா, அண்ட் பேலர் குவாலிட்டி சூப்பர் அண்ணா, ஒர்க்கிங் சூப்பர் அண்ணா, யுவர் ஜட்ஜஸ் அண்ணா. தேங்க்யூ ப்ரோ. நான் எடுத்து ஓட்டி பார்த்துட்டு அப்புறமேட்டு ஜட்ஜஸ் தரேன் நண்பா. அடுத்து மித்ரன் டிரைவர் லைஃப் அஜித் ப்ரோ, பாரத் பேலர் சூப்பராக டிரைவ் பண்ணுறார். பாரத் பேலர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஈஸி டு டிரைவர் ப்ராப்ளம் கம்மிங் வெரி லெஸ்.
ஆமாம் ப்ரோ, அதுக்கோசரம் தான் நானே அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்து சரத்குமார் பிரதர், காஞ்சிபுரம் சைடு 4க்கு 4க்கு 1.5 சைஸ் பேலர் இருக்குது ப்ரோ. அதுக்கு நீங்கள் எடுக்க போகிற பிகாஸ் வி ஆர் யூஸிங் ரெட்லைன் பேலர் பட் சைடு விடும் பிரதர். எதுவாக கொஞ்சம் தூரம் பேலர், அதில் டைம் சேவ், டீசல் சேவ், ஃபீல்டுக்கு ஓட்டலாம். ரெட்லைன்ஸ் வந்து கொஞ்சம் ரீல் பாரு அகலமாம் ப்ரோ, அதனால் கொஞ்சம் ரிவேர்ஸ் போட்டு எடுக்கிற வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது தினேஷ் ஜெயவேல் 6433, சம் ஏரியா பட் ஆம்பல் பெஸ்ட்டாக இருக்காண்ணா, யூஸ் பண்ணியிருக்கேன்னா. அதான் ப்ரோ, எல்லாமே நாம் வச்சுக்கிற பாங்கு தான் ப்ரோ. மெயின்டெனன்ஸ் இருந்துச்சுன்னா எதுவுமே சூப்பர் ப்ரோ. எதுவுமே எந்த பேலருமே வந்து இது இல்லை அதில் ஒன்றுத்துக்கு இல்லாத பேலர்லாம் ஓடுது ப்ரோ, ஓகேவா? அதனால் வந்து கரெக்டான மெயின்டெனன்ஸ் தான் நல்லாயிருக்கும். அடுத்து செல்லதுரை ப்ரோ, நான் சக்திமான் பேலர் வச்சுருக்கிறேன் ப்ரோ. மகேந்திரோ டெக் ப்ளஸ் 57 பேர் அந்த வண்டியில் தான் ப்ளோ போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் நாம் பார்த்து எந்த பேலராக இருந்தாலும் ஓடு நண்பா. ப்ரைஸ் அது செல்வநாதன் 7041 ப்ரைஸ் ப்ரோ. ப்ரைஸ் வந்து 3 ரூபா ப்ரோ, டோரோட சென்சர் மாடல். அடுத்தது பூபாலன் 2530 ப்ரோ, புல் அக்ரோ சேல்லெஸ் பேலர் ட்ரை பண்ணுங்கள். அது எல்லாம் ஓகே ப்ரோ, ஆனால் பட் அதில் என்ன ஒரு கம்ப்ளைண்ட்னா அந்த பல்லெல்லாம் வெளியே தெரியிற மாதிரி விட்டுருக்குறாங்க. மித்தபடி செயின் சின்னது, ஹெவி டியூட்டி இல்லை ப்ரோ. அடுத்தது கருணமூர்த்தி ப்ரோ, ஜெய்சன் கம்பெனி பேலர் நல்லா இருக்கும். ஸ்கேர்லெஸ் ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததே அவங்க தான். 4G ப்ளஸ்னு யூடியூப்பில் போடுங்க பாருங்கள். ஆமாம் ப்ரோ, ஜெய்சன் நல்லா தான் இருக்குது, ஆனால் ரியலர் செட்டெல்லாம் இறக்கி வேலை செஞ்சோம்னா செலவு கொஞ்சம் ஓவர் நண்பா. அடுத்து செல்லதுரையே சொல்கிறாரு 618917, எங்கள் ஏரியா பாரத் பேலர் ஓடுது ப்ரோ, அவங்களுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரோ. சர்வீஸ் சார்ஜ் வந்து சத்தியமானை விட பாரத் பேலர் கொஞ்சம் கம்மியாக என்கிறார்கள் ப்ரோ. நீங்கள் தைரியமாக பாரத் பேலர் எடுக்கலாம். என்ன கொஞ்சம் கூட நீங்கள் பாருங்கள், நல்லா பார்த்து விசாரிச்சுட்டு எடுங்க ப்ரோ. ஓகே நண்பா, விசாரிக்கிறதா இல்லை ப்ரோ, நம்ம மனசு தான் காரணம். அடுத்தது சங்கர் சின்னசாமி, மைலேஜ் எவ்வளோ ப்ரோ? அது மைலேஜ் அது அவர்கிட்ட தான் தெரியும் ப்ரோ. அது செல்லதுரை சக்திமான் பேலர் சென்சார் பேலர் எந்த வேலையும் இதுவரை வைக்கல, எனக்கு வச்சதே இல்லை ப்ரோ. டிரைவர் நீட்டாக ஓட்டி கொடுத்துருக்குறான். எங்கள் ஏரியாவில் பாரத் பேலரும் ஓடுது ப்ரோ. எல்லாமே அவங்க எங்கே வச்சுக்கிறது மெயின்டெனன்ஸ் தான் ப்ரோ. கரெக்டான மெயின்டெனன்ஸ் ஓடினா எந்த பேலரும் வேலை வைக்காது நண்பா. அடுத்து பிரகாஷ் 3340, நான் நேச்சேரி தான் ப்ரோ. ஓகே நண்பா. அடுத்தது தமிழன் டிராக்டர் 1868 கோமதி பேர்ஸ் காஸ்ட்லி. கண்டிப்பாக அபராஜின்னு ஒரு நண்பர் சொல்லிக்கிறாரு 28 ப்ரோ. பேலர் பெஸ்ட்டு தான் சொல்லுவாங்க, உங்களுக்கு எது சரின்னு போடுதோ அதை எடுங்க. அச்சமிட்டு எல்லாமே நல்லதாக இருக்கும். கரெக்ட் ப்ரோ, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அது ஒன்றுக்கு ஒன்று எதுவுமே இழைச்சதில்லை. இதை எடுத்தா இதை பார்த்தா அது நல்லாயிருக்கும், அதை பார்த்தா அது நல்லாயிருக்கும். அதனால் ஒன்றுக்கு ஒன்று எதுவுமே இழைச்சதில்லை, எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம மனசு தான் காரணம். அடுத்து பிரகாஷ் 3349, மேச்சேரியில் எங்கே ப்ரோ இந்த வீடியோ ஷூட் பண்ணீங்க? மேச்சேரியில் மஞ்சி என்னமோ மஞ்சில் ஆரம்பிக்கணும்னா அந்த இடத்து பெரிய ஞாபகம் இல்லை. அடுத்து கிருஷ்ணன் 9364, மோகன் ப்ரோ, எங்கள் ஊர்க்காரர் மேச்சேரி கட்டுற பார் வண்டி ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. எங்கள் ஊரை பற்றி பெருமையாக பேசுங்க, எங்களுக்கு எங்கள் ஊர் வண்டிக்காரர் பற்றி. ஏன் ப்ரோ மேச்சேரி வந்திருக்கிறீங்களா? ஒரு வார்த்தை சொல்லணும், நாங்களும் உங்களை வந்து பார்த்துருக்கீங்களா? மேச்சேரியில் எந்த இடத்துல ப்ரோ? மேச்சேரியிலேருந்து நான் இதுக்கு போகிற வழி ப்ரோ. அந்த நான் ஊர், ஐயோ அந்த ஊர் பேர் கூட தெரில, அந்த வழியில் தான் ப்ரோ எடுத்தோம். அடுத்தது முருகன் நாட் 71 ப்ரோ, கட்டுற பார் மொபைல் நம்பர் அண்ட் பேலர் நம்பர் கொடுங்க ப்ரோ. ஓகே நண்பா, தரேன், வெயிட் பண்ணுங்கள். அடுத்து டாய்ஸ்போர் பர்ஃபார்மன்ஸ் 3249 ப்ரோ. இது 960 960 தான் ப்ரோ. 960 சரி 960. ஓகே நண்பா. அடுத்தது நம்ம ரொட்டேட்டர் ஓட்டின வீடியோ நம்ம நோவோவில் அதை பார்க்கலாம். திவில் எக்ஸ்பிரஸ் 4431 யூஓ 585 டெக் ப்ளஸ் நோவோ 605 DIPS எது ப்ரோ நல்லா இருக்குது? ரெண்டும் நீங்கள் ஓட்டிருக்கிறீங்களா சொல்லுங்கள் ப்ரோ. இதில் என்ன வித்தியாசம்னா நோவோ சீரிஸ் வந்து சிங்க்ரோமிஸ்ஸு, 585 வந்து சிங்க்ரோமிஸ் இல்லை காலர் ஷிஃப்ட்டு. இதில் 14 சைஸ் டயரு, அது 16 சைஸ் டயரு.
ஓகேவா. அது வந்து கிரீப்பர் கியர்லேருந்து எல்லாமே இருக்குது. ஆனால் இதில் கிரீப்பர் கியரில் டயர் சின்னது. இதில் வந்து யுவோடெக் ப்ளஸில் டீசல் கொஞ்சம் கம்மி ப்ரோ. அதோட 1/4 லிட்டர் கம்மியாக போகும். அது இதோட 1/4 லிட்டர் அதிகமாக போகும். இப்படிதான் இந்த வித்தியாசம். ரேட்டு 1 லட்ச ரூபா வித்தியாசம். அந்த 1 லட்ச ரூபா எதுக்கு வித்தியாசம் பண்ணுறாங்கன்னா, கிரீப்பர் கியர் வருது, 14 சைஸ் டயர் வருது, எஸ்யூ வால்வ் வருது, முன்னாடி பெரிய டிஸ்க்கு பெரிய டயர் இதெல்லாம் வந்துடுது பண்ணும்பா. அடுத்து ரஞ்சித் 96 சூப்பர் ப்ரோ. டோட்டல் எவ்வளோ ப்ரோ கியர் 600K கணக்கு போடுங்க. 4 5 20 கியர் ப்ரோ. செடில் கியர் வண்டிக்கு 4 5 20. அடுத்து சரண் SIBI பிக் ஃபேன் ப்ரோ. தேங்க்யூ நண்பா. அடுத்தது மதன் குமார் 46 52 சுராஜ் 855 ரொட்டேட்டர் செட்டிங் வீடியோ போடுங்க. தரிசித்துக்கிட்ட பிடிச்சி ஒரு நாளைக்கு எடுத்து போடுறேன் நண்பா. அடுத்தது சிவகவின் ப்ரோ. கோகுல் வேர் அவர் டிஸ்கன்யூ ப்ரோ. அடுத்தது அகிலன் ஃபார்ம் 7024 ஃபஸ்ட்டு கமெண்ட் ப்ரோ. தேங்க்யூ நண்பா. அடுத்தது விபி ஃபார்ம் 9201 ப்ரோ. டிராக்டர் ஒயரிங் வீடியோ போடுங்க. அது ஒயரிங் வீடியோ போட்டால் புரியுமான்னு தெரில ப்ரோ. கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் வண்டியை ஒயரிங் வேலை செய்யும் போது. டிஎன் கேமர் இன்ஸ்டாகிராம் ஆடியோ சிஸ்டம் சவுண்ட் போடுங்க ப்ரோ ப்ளீஸ். போட்டுறான் நண்பா ஒரு நாளைக்கு. அடுத்து செல்வகுமார் 52 45 ப்ரோ. 48 பிளேட் ரொட்டேட்ரு 605S ஓட்டினீங்க, எப்படி பர்ஃபார்மன்ஸ்? 4 லிட்டர் எடுக்கணும்பா. ஆவரேஜாக ஓட்டால் 4 லிட்டர் மைலேஜ். அடுத்து தீபா சேகர் நாகராஜன் மோகன் அண்ணா கோயம்புத்தூர் ஒடிசாவில் ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சுட்ட ஒடிசா. சரத்குமார் 12 19 கட்டுவேன். உடச்சி பட்டையை மூட்டை உடச்சி திருப்பி கட்டுறானா கல்லூரி. அடுத்து வேலூர் டிராக்டர்ஸ் 1477 ப்ரோ. உங்கள் 605 சிங்கிள் கிளச் ஆர் டபுள் கிளச் நண்பா. அடுத்தது மித்ரன் டிராக்டர் ப்ரோ. நீங்கள் ரொட்டேட்டர் சூப்பராக டிரைவிங் பண்ணுறீங்க ப்ரோ. கிரீஸ் நிப்பல் க்ளீன் பண்ணுறது வீடியோ போடுங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ. டுடே வீடியோ சூப்பர் ப்ரோ. ஓகே நண்பா. அது எப்படி நான் க்ளீன் பண்ணுறதுன்னு அது ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் நண்பா. ஓகே நண்பா. அடுத்து நம்ம அஜித் 415ல் பார் ஓட்டை எடுத்துகிட்டு போனோம்ல, அந்த வீடியோ தான் ப்ரோ. அதோட கமெண்ட் நேற்றுக்கலாம். அப்புறம் மீதி நாளைக்கு பார்த்துக்கலாம். அமனோஜ் குமார் கோகுல் எங்கே ப்ரோ? அவர் டிஸ்கனி ப்ரோ. அடுத்து பிரதீப் PIP ப்ரோ. இந்த பார் கலப்பை மேக்கிங் வீடியோ போடுங்க ப்ரோ. ப்ரைஸ் விடும் ப்ரோ. 20,000 வரும் ப்ரோ. கண்டிப்பாக மேக்கிங் வீடியோ அரசும் போட்டாங்கன்னா கண்டிப்பாக காட்டுறேன். அடுத்து ரஞ்சித் தாஸ் 1205 ப்ரோ. ஜான் டியர் பீட்டா சுராஜ் பெஸ்ட்டா ப்ரோ? எல்லாத்துக்கும் அந்த உங்களுக்கு எது மனசு திருப்தியாக எடுக்கும் ப்ரோ. எது பெஸ்ட்டு அதுன்னெலாம் சொல்ல முடியாது. எல்லாமே ஒவ்வொரு விதத்தில் பெஸ்ட்டு. அடுத்து கணேஷ்குமார் அக்ரீன் டெஸ்ட் வருந்தீங்களா டுமாரோ வீடியோவில் சொல்லுங்கள். வந்துட்டேன் ப்ரோ. சொல்லியிருக்கும் பாரு. ரமேஷ் டிராக்டர்ஸ் ப்ரோ. யுவர் லொக்கேஷன் சேலம் வீரபாண்டி ஆர்டிஎம்டி ப்ரோ. அடுத்து சங்கர் பிரியா ப்ரோ. நார்மல் ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் டிஃப்ரென்ஸ் சொல்லுங்க ப்ரோ. நார்மல் ஸ்டேரிங்கும் பவர் ஸ்டேரிங்கும் நல்லாவே வித்தியாசம் வரும் ப்ரோ. நார்மல் ஸ்டேரிங்லாம் ஒரு 6-7 மணி நேரத்துக்கு மேலே போட்டோம்னா கைசாப்பில் வலிக்கும் ப்ரோ. பவர் ஸ்டேரிங்லாம் அந்த கம்ப்ளைண்ட் இல்லை. அடுத்தது நவீன் ராஜ் ஒடிசா போகலையா? போயிட்டு வந்துட்டேன் நண்பா. மித்ரன் டிராக்டர் ப்ரோ. டிராக்டர் அண்ட் ஜேசிபி வாஷிங் வீடியோ போடுங்க, ரொம்ப நாள் ஆச்சு. போடலாம் ப்ரோ. அதுங்காட்டி பம்பில் கொஞ்சம் லிப்பேரு கண்டிப்பாக போடலாம். ஓகே நண்பா. இன்னொரு 4 வீடியோ தான் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம அஜித் அதுங்க ஒரு சாலே ஓட்டிட்டான். ஓட்டி என்ன பண்ணால் கலப்பையில் வந்து ஒரு பட்டையை கட் பண்ணிட்டான். சரி பேனர் வேறு இல்லை, அதில் அது உடஞ்சி பட்டையும் வேறு ஸ்பேர் பட்டை நம்மக்கிட்ட இல்லை. அதனால் மட்டும் ஓடிட்டோம். அப்புறம் நம்ம வேறு பட்டை எடுத்து போடணும். இல்லைன்னா என்ன பண்ணுறது, வேறு பட்டை எடுத்து போடணும். இல்லைனா பட்டை அதுக்கு ஒரு பட்டை தான் வாங்கி போடணும். உடஞ்சி பட்டை கிடைச்சா கூட ஃபுல்லாக வெல்டு வச்சு போட்டுடலாம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. கிடைக்குமான்னு பார்க்கலாம். கிடைச்சா நான் எடுத்து வீடியோவில் காட்டுறேன் நண்பா. ஆப்பளம் புடங்கிறதுல பெரிய ஆளுன்னு உங்களுக்கு தெரியாதுங்கண்ணா. பட்டை அதுக்கு ஒரு பிட்டு பட்டை வச்சு வெல்டு வச்சிடலாம். கிடைக்காது. ஏன்னா புது பட்டை தான் எடுக்கணும். அது அந்த பட்டை அப்படியே நீரில் அதுதான் நான் உள்ளே போட்டேன். அப்படியே போட்டு நான் வெளியே போட்டால் கட்டாயி போயிருந்தா அவளை உள்ளே போட்டால் அது உடஞ்சி.
தொட்டாப்பொடி போதும் எல்லாம் கற்றுக்காது. எல்லாம் தான் மாப்பிள்ளை தூங்குறையாட்டுக்குது. அந்த இடத்துக்கு தான் உடச்சிருக்குமா? ஆமாம், ஓட்டு பார்த்துட்டு அந்த இடத்துல போனால் கிளம்பி ரொம்ப மேலே முடியும். ஓதி தானே போலாம். ஏண்டா ஏன் சவுண்ட் வருது? நீ கிளச்சு நல்லா அழுத்தா போட்டிருக்கிற. எல்லாம் வரக்கூடாது. நம்ம வந்து சிங்கராமத்தாச்சா சிங்கராமத்தில் இல்லையா? வளர்ந்துட்டு சொன்னேன். ஓகே நண்பா, இந்த வயல் ஒரு வழியாக முடிஞ்சுது. அடுத்தது கீழே இது 2 வயல், இந்த 2 வயலையும் ஓட்டி விட்டா போக வேண்டியதான். இப்போயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கலப்பையில் ஒரு பட்டை கட்டாகி போச்சு. 2 வீல் டிரைவர்னால் கட்டாக இருக்காது, 4 வீல் டிரைவருக்கும் பட்டை கட்டாகி போச்சு. அதுக்கு ஏதாச்சும் ஒட்டு போட்டு ஏதோ ஒன்று ரெடி பண்ணணும், இல்லைன்னா அந்த ஒரு பட்டை வேறு பட்டை தான் வாங்கிட்டு போடணும். நான் பண்ணுறதுக்கு இப்போ தான் ப்ரோ 10 நாளைக்கு முன்னாடி இறக்கி கட்டணும். இது மாதிரி கல்லுக்காடுன்னு தெரிஞ்சுதான் நான் இறக்கியே கட்டிருக்க மாட்டேன். அப்படி இறக்கி கட்டின பட்டையும் நான் மேலே ஏற்றி போட்டுட்டு போகலான்னு இருப்பேன். சரி கட் ஆகாதுன்னு நினச்சேன், கட் ஆகிருச்சு. அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கடா அங்கே போகிறான்? கீழ் வயலுக்கு வருவான்னு பார்த்தா மாப்பிள்ளை அங்கே யூட்டன் அடிச்சுட்டு இருக்கிறான். வரட்டும் எல்லாம் பாருங்கள், அப்படியே நிறைய காரக்கலை மாதிரி இருக்குது. இதுலேயும் கல் இருக்கும். எத்தனை பட்டை உடையதா தெரில, பார்ப்போம். அப்புறம் அதுக்குன்னு என்ன பண்ணுறது, வந்துட்டோம். கலப்பையை மேலே கொஞ்சம் ஏற்றி போட்டு வந்துருந்தா பட்டையை ஒடிஞ்சிருக்காது. இது எது குழி எடுத்து வச்சுக்கிறாங்கன்னா, இங்கே காட்டில் பேடுற கல்லெல்லாம் அந்த குழியில் போட்டு மூடுறதுக்கோசரம் அந்த குழி உருவாக்கி வச்சுக்கிறாங்க. என்ன பிளான் பார்த்தீங்களா? ஓகே நண்பா, அவள்தான் முடிச்சுட்டு இப்போ தான் கீழே வரான். அதுங்காட்டி கொஞ்சம் உழவு வராத இடத்தெல்லாம் வந்து க்ளீனாக ஓட்டிட்டு 2 சுற்று ஓட்டிட்டு வராரு. மாப்பா இங்கே பாரு, கல் சோதனை போட்டிங்களா எப்படிங்கண்ணா? பொட்டியில் பேனர் அம்மாப்பில் இருக்குது. ஓட்டுன்னு ஒரு தான். ஆமாம், நான் என்ன சொல்கிறேன், காரம் மாதிரி இறுகி போச்சு. இது பாரு, இந்த இதிலெல்லாம் போய் வந்து அப்படி தார் ரோடு மாதிரி ஆகி மழை பேஞ்சதையும் பேயாத்தி எல்லா நேரமும் போட்டு மேய்ச்சிட்டு வரகாட்டில் மேய்ச்சிருந்தா இப்படி ஆகாது. ரெண்டாவது சாலுக்கு தான் இறங்கும் கொஞ்சம், 2வது சாலுக்கு தான் கொஞ்சம் இறங்கும். ஓட்டிவிட்டா தான் தண்ணி குடிக்கும். ஓட்டு 2 சாலு. அப்பதான் தண்ணி குடிக்கும். இது மாதிரி ஃபீல்டு யாராச்சும் ஓட்டின அனுபவம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. ஓட்டிருப்பீங்க, நிறைய பேர் ஓட்டிருப்பீங்க, ஓட்டாலாம் இல்லை, நிறைய பேர் ஓட்டிருப்பீங்க. இது மாதிரி ஃபீல்டு இதுக்கு நேற்று தான் மழை பெஞ்சுது. மழை பெஞ்சு இந்த லட்சணத்தில் இருக்குது பார்த்துக்காங்க. இல்லை மழை பெய்யலாம் ஒரு நூல் உள்ளே இறங்குமா?
லிவர் ரெண்டையும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கிறோம். அப்பயும் இந்த அளவு இறங்குங்களை. இந்த இடத்துல கொஞ்சம் ஈரமாக மாட்டேங்குது, அதனால் இந்த இடத்துல இறங்குது. அப்பா பழம் மாதிரி இருக்குது வயல். வயல் என்னம்மா இத்தனை பெண்டாகுதுங்கண்ணா. அதுக்கு என்னென்னா போகிற காடெல்லாம் வந்து சதுரமாக வாழைத்தண்டு மாதிரியே வருவோம். வயலுன்னா ஒரு இடத்துல முன்ன பண்ண தான் இருக்கும். எல்லா பாட்டியும் வந்து வயல் சதுரமாக வேறு இருந்தால் நல்லா இருக்கும்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு அது கொடுத்து வச்சதே பெருசுன்னு நினைக்கிறாங்க. ஒரு பட்டை மட்டும் உடையாந்திருந்தா பரவாயில்ல, மூட்டோடு உடஞ்சி போச்சு நண்பா. சரி ஓகே, என்ன பண்ணுறது அதுக்குன்னு இதெல்லாம் தவறும். ஒவ்வொருத்தருனா பொழுதுனையும் பட்டை உடைப்பாங்க. நம்மளுக்கு அவ்வளோ திடீர்னு ஒடியாது. அது 4 wheel drive எதுக்கும் பட்டை கொஞ்சம் ஏற்கனவே ஒரு இடத்துல வின்னா இருக்குதுன்னு சொல்லி தான் நான் முன்னாடி போட்டிருந்தேன். இது அப்பயும் சொடக்குன்னு உடச்சி போச்சு. பட்டை இறக்கிட்டுருக்கூடாது, நான் பண்ண நம்ம தான் தப்பட்டேன். அப்படியே மேலாவில் நக்கிட்டு தான் வருது, இறங்கவே இல்லை. கோடு போட்டுவிட்டோம்னா அப்புறம் மழை பெஞ்சுதுன்னா அதில் தண்ணி குடிச்சதுன்னா வச்சுக்காங்க, அப்புறம் களத்தில் ஓட்டினா சரியாக போயிடணும். அப்புறம் அவனே ரெடி பண்ண வேண்டியதான். என்ன பண்ணுறது, ஓட்டுறதான் ஓட்டுவான். குறமா என்ன கொஞ்சம் அப்புறம் என்ன பண்ணுறது, குறுமாயி போது ஓரளவுக்கு ஓட்டுவான்னு நினைக்கிறேன். ஓட்டிட்டு போயிடலாம். நம்மள அந்த கம்பியா தடத்தில் தான் கல் இருக்குன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள கல் இருக்கும், அந்த வட்டத்தில் ஒரு கல் ஒன்று மாட்டோம். கல் அங்கே இருக்குங்கக்கா, ஓட்டு ஓட்டு. பைப்பெலாம் ஒரு அடி கூட போட்டிருக்க மாட்டேங்க. போ அங்கே வரலக்குதா, வீட்டுக்கு பின்னாடியே ஒரு வால் இருக்கும். டீசல் ஓடிடும்ல, நின்னா பேசிக்கலாம். இந்த ஒரு சால் மட்டும் கிழிச்சு விட்டு போனால் பாதி பூண்டு செத்து போயிடும். அப்புறமேட்டு மழை பெஞ்சுதுன்னா அப்புறம் இன்னொரு ஐட்டம் வந்து கலப்பையில் ஓட்டிக்கலாம் ப்ரோ, தேவையில்ல அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டாப்புல. நானே சொல்லிட்டேன், இது என்ன பண்ணுறோம், மண்ணு போகிறப்போது தானே கிடக்குது, ஒரு சால் ஓட்டிவிட்டு அப்புறம் ஒரு சால் ஓட்டிக்கலாம் சொல்லிட்டேன். இது வந்து நிறவாத காடு, கல்ல பருத்தி போடுறாங்களாட்டுக்கு, மானாவாரி பருத்தி, அதுக்கொசரம் அந்த வேலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அஜித்துக்கு பைசான் போய் எடுத்துகிட்டு போகலான்டா, ஜாலியாக ஓட்டிகிட்டு வந்துட்டு வரலான்டான்னு. நான் வந்து 4 wheel drive தான் எடுத்துகிட்டு போய் ஓட்டணும். இப்போ தலைவர் மண்டை காஞ்சிருக்கிறாரு. இந்த சின்ன இடத்த மட்டும் ரவுண்டு கட்டி ஓட்டுறான். ஓகேன்பா, இந்த இதெல்லாம் ஓட்டி முடிச்சுட்டு அப்படியே வீட்டு பக்கம் போக வேண்டாம். நம்ம வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்கள் அனைவரும் சொல்லிக்கிறேன். பாய் பாய். கல்ல மாப்பிள்ளை டமாருனாவே கல் தான் அடிக்குதுன்னு நினச்சிக்கிறான். ஏதோ இன்னைக்கு தொலைவுனாச்சு, ஏதோ ஒரு 2 மணி நேரம் 5 கிலோ போட்டியாச்சு. இன்னைக்கிட்ட போல் போட்டியாச்சு. நாளைக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். நாளைக்கு ஏதோ தரிசிட்டு கட்டுறப்பாரு தான் ஓட்டுறோம், வாமம்மான் இருக்கிறான், அங்கே தான் போகணும், பார்ப்போம். இனிமேலாம் எதுவும் தென்னை மரத்தை ஆக்ஷன் பண்ணாதீங்கண்ணா. பண்ணினீங்கன்னா தண்ணி விடணும், அதில் நீங்கள் தேங்காயே வாங்கி போடலாம்.
ஏன்னா ஆ ஆ ஆ அப்படி யூஸ் பண்ணுறது வேணா வைங்க. சும்மா பிள்ளைய வச்சு தண்ணி இருக்குது எடுத்து விட்டுக்கலாம்லாம் பண்ணாதீங்க. இன்றைக்கி கரண்ட் போன வர வேலைக்கு எல்லாம் தண்ணி எடுத்து விட முடியும். ஆ வீட்டு ஜல இல்லை இல்லை அதை வச்சு விட்டுறேன்னா அது ஒரு வரப்போகிறனா இருக்குது. முரசாலுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க. இந்த வரப்பூண்டெல்லாம் பிடுங்கி போட்டுருண்ணா வெளியே. வரப்பூண்டெல்லாம் பிடிங்கி நெருப்பு போட்டு விட்டுரு. அப்போ தான் கலப்பையில் ஓட்ட முடியும். கல்ல கல் ஏதோ கொண்டா உருட்டி விட்டிங்களா? 5 கலப்பத்துக்கு முன்னாடி ஓட்டலையே நம்ம இந்த வயல். அதனால தான் வந்துருக்கு. அதனால தான் இந்த கல் வந்துருக்கு. கலப்பைக்கு மொழிக்கிட்டு வந்திருக்கோம். இது வந்துருச்சு. 5 கலப்பையில் ஓட்டிட்டோம்னாவே எங்களுக்கு கலப்பைக்கு அடிப்படாது. பெருசாக கல் அடிப்படாது. ஃப்ரீயாக ஓட்டலாம். நீ இருக்கிற பூண்டை மட்டும் அப்படியே சேர்த்து காலையில் டைமில் இந்த ஒரு வயலில் மட்டும் கொஞ்சம் பொறுக்கி சுத்தம் பண்ணி வச்சிங்கன்னா தான் மறுபடியும் நம்ம ஓட்டுறது ஈஸியாக இருக்கும். கலப்பையில் ஓட்டி வேலையை முடிச்சிக்கலாம். இல்லைனா திரும்பியும் கொட்டாட்டில் ஓட்டுற நிலைமையாகி போயிடும். பொறுக்கி சேர்த்து சும்மா உட்கார்றப்ப பொறுக்கி அப்படின்னு கொட்டான் போட்டிங்கன்னா அப்படியே ஒரு 10 ஊசி பற்றி வச்சிங்கன்னா எரிஞ்சு போயிடும். இதில் கல் இந்த தடத்தில் இருக்கும். இந்த தடத்தில் கொஞ்சம் இருக்கும். திட்டா இது நேரம் தான் இருக்கும். மேலே ஆள் இருக்கும். நல்லா நொறுக்கு ஜல்லியாட்டு இருக்கும். பைப்பெலாம் ஆழமாக போட்டிருப்பீங்கன்னா இதுக்கெல்லாம் மாட்டாது. இது என்ன 3/4 அடி தான் போகும். பைப்பு 1.5 அடிக்கு மேலே போட்டிருப்பீங்க. அதனால் மேலே ஆள் வந்துச்சா? சரி, அங்கே ஒரு கருப்பு வச்சு மாட்டுச்சு. அது என்ன பைப்பு? அது இந்த கோயிலுக்கு போட்டு போனாங்க. ஓ சரி சரி. அது தண்ணி புழங்கிட்டு இருந்தாங்களா? தண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. கோயிலுக்குலாம் தண்ணி போகிறது அந்த பைப்பு தான் எடுத்து கருப்பு வச்சு போட்டுருக்குறாங்களே. மேல்டவில் போட்டுக்கிறாங்களா? அது எனக்கு தெரியாது. நான் வெட்டின மாதிரியே தெரிலப்பா. நான் வரதுக்கு முன்னாடியே போட்டாங்க. அதெல்லாம் அப்போனா போட்டு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு பக்கமாக போட்டுருந்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்காதா? போட்டது தெரியும். அந்த பைப் போட்டுக்கிறாங்கன்னு தெரியும். அங்கே அந்த மூலையிலேருந்து அப்படியே கோயிலுக்குன்னா எல்லாம் காட்டில் விட்டுருக்குறீங்க. கோயிலுக்குன்னு மட்டும்தான் நாங்கள் காட்டில் விட்டு இல்லைன்னு நாங்கள் இது நான் அதுதான் எதுக்குங்கன்னா மொட்டையாக இருக்குது இங்கே போய் நடுக்காட்டில் வருது அப்படின்னு பார்த்தேன். தேங்காய் வச்சாங்க. அப்புறம் கோயிலுக்கு தண்ணியும் போகிறதில்ல, ஒன்றும் போகிறதில்ல. ஓரத்துனா இருந்தார ஓரமாக எடுத்து போட்டு அவ்வளோதான். இன்னுமே எடுத்தாங்கன்னா வரப்பு வாரம் போட்டுக்காங்க, அவுத்தி போட்டுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்ந்து. இன்னைக்கு யாருன்னா விட்றாங்க பட்டா நிலத்தில். ஏனுமோ போ. அது இந்த கலப்பிக்கே மாற்றி வந்துருச்சுன்னா எவ்வளோ ஆழம் பறிச்சிருப்பாங்க என்ன ஏதுன்னு தெரியல. அப்போ கையில் படித்து போட்டிருப்பாங்க. அப்போல்லாம் வண்டி எந்த வண்டி? இப்போ தான் வண்டி இருக்குது. ஒரு 2 அடிங்கிறாங்க, 3 அடிக்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் மம்டி போட்டு தான் பறிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு முன்னாள் பறிச்சு போட்டுருக்கீங்க. ஏன்னா இது வண்டியில் பறிச்சதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இல்லை. 12,000 ரூபா வாங்கியிருக்கிறாங்களே சும்மாவா இங்கேருந்து அவுத்தூள் போட்டதுக்கு. நடு தடத்தை அப்படியே 2ஆக பொழந்து போட்டுட்டு வந்துட்டீங்களா? சரி சரி. செவைக்கு பணமரத்து தென்னை மரத்துக்கு போய் இப்படி வெறும் நேராக பைப்பு போகிறது வளர்த்துட்டு போகும்போது அங்கே போய் வளர்த்துக்கிட்டீங்களா? வேறு உங்களுக்கு தானே போ. ஒரு பட்டை தான் உடச்சி போச்சு. எந்த பட்டை? முன்னாடி அந்தான பட்டை. என்னாச்சு? வந்த 2வது இதுலேயே உடஞ்சி போச்சு. தெரியுதா? அந்த பக்கம் முன்னாடி அந்தான
அந்தான பட்டை உடஞ்சி போச்சு வரும். அது வந்து 3வது சுத்துலேயே உடஞ்சி போச்சு. 3 மணி நேரமா? சரியாவா? தெரியுதாப்பா? அப்புறம் அந்த பீஸுங்க அதுக்கு தொலை பார்த்தும் கிடைக்கல. அதுதான் நான் ஒரு சாலை வண்டியில் உட்காந்துருந்தேன். அது பட்டையை வேறு தான் எடுத்து போட்டுருவேன். என்ன பண்ணுறேன்? வெள்ளடிச்செல்லாம் நிற்காது. இதெல்லாம் டெம்பர் பட்டை, உருக்கு பட்டை, கட்டாயி போயிடுவா. சரி போகலாம் மேடம். அப்போ